கைஸ் நம்ம சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் ஐபிஎல் 2026 ஓப்பனிங் பண்ண போறாங்களா? அது தவிர்த்து நம்ம மேத்யூ ஷாட் சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல பேட்டிங்ல கலக்கிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஃபைனலா ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் ஸ்குவாட் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்னு நம்ம அகில் ஹுசைன். இத்தனை நாளா என்னடா ஐபிஎலுக்கு 3 நாள் தான் இருக்குன்னு ஜாயின் பண்ணாம இருந்தாரே பார்த்தோம். ஆனா நேத்து அகில் ஹுசைன் சிஎஸ்கே டீமோட சென்னையில ஜாயின் பண்ணிட்டாரு. அதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான பிளேயரான நம்ம ஓவர்சீஸ் பேசுறான மேத்யூ ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ரீச் பண்ணிருக்காரு. நேத்து மிட் நைட்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஜாயின் பண்ணிருக்காரு சென்னையில மேட் என்ட்ரி. கைஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்தவரை ஜாக் ஃபோக்ஸ் நேத்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் முடிச்சு அவர் கூடிய சீட்ல டீமோட ஜாயின் பண்றாரு. நேத்து சிஎஸ்கே ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ஒரு போஸ்டர் போட்டு அவர் சிஎஸ்கே ஜாயின் பண்ணிட்டாரு என்ற மாதிரி போட்டாங்க. அது கீழே அவங்க நோட்ஸ் ஒன்று போட்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்குவாடோட ஏப்ரல் 21-23 பார்த்தீங்கன்னா பிஃபோர் அவர் பார்த்தா ஸ்குவாட ஜாயின் பண்றாரு என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பாதி ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 6 or 7 கேம்ஸுக்கு மாடா ஸ்பென்சர் ஜான்சன் அவைலபிளா இருக்க போறாரு சிஎஸ்கேக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் இப்போதைக்கு இன்ஜூரில இருக்காரு. அவர் ஃபுல்லா ரெக்கவர் ஆகி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டுக்கு அது கிளியரன்ஸ் பண்ணிட்டு தான் அவர் சிஎஸ்கே டீமோட ஜாயின் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பிளேயரை சைன் பண்ணா அந்த பிளேயரே இன்ஜுரியா இருக்காருன்னு அந்த இது பண்ணிட்டு வராங்க சிஎஸ்கே. ஸ்பென்சர் ஜான்சன் ஜாயின் பண்றதுல இருக்க போலர்ஸ் வச்சு சிஎஸ்கே பொறுத்தவரை மேனேஜ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் அடுத்ததான் நம்ம மேத்யூ ஷாட் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிரிக் பஸ் பொறுத்தவரையும் அவர் ரீஆப்ல தான் இருக்காரு. 1 or 2 மேட்சஸ் பார்த்தா அவர் கண்டிப்பா மிஸ் பண்ண போறாருன்றமே சொன்னாங்க. ஆனா இப்ப லேட்டஸ்டா என்ன அப்டேட் வந்து கேட்டீங்கன்னா நம்ம மேத்யூ ஷாட் சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல பேட்டிங் விளையாடுறாரு. நெட்ல அதுவும் கலக்கலான ஷாட்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. அவரோட ஒரு பேட்டிங் போட்டோ பாத்தீங்க. இப்ப அவரோட ஒரு வீடியோ கிளிப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவங்க ஸ்டோரியில. அவர் இன்ஜூரில இருந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாரா இல்ல இன்னுமே ரீஆப்ல தான் இருக்காரான்னு நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு. மோஸ்ட்லி அவர் ஃபுல்லி ஃபிட்டட்ன்ற மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்றேன், போய் பாருங்க கைஸ். இப்படி மேத்யூ ஷாட் ஃபுல் ஃபிட்டா இருக்காருன்னா கண்டிப்பா சிஎஸ்கே அவருக்கு எப்ப தேவைப்பட்டாங்கன்னா அவரை கண்டிப்பா சிஎஸ்கே பிளேயிங் உள்ள கொண்டு வரலாம். நிறைய டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவரோட பவுலிங் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கைஸ் அடுத்ததான் மேஜர் டாபிக் ஆஃப் த வீடியோக்குள்ள போலாம். நம்ம சிஎஸ்கேக்கு யார் ஓப்பனிங் பண்ண போறா இந்த ஐபிஎல் 2026ல? என்ன ப்ரோ கேட்டீங்க? சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரை தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க சொன்னீங்கன்னா கைஸ் இல்ல கைஸ், இந்த சிஎஸ்கே ஒரு நியூ பேரோட போறாங்க. அதுவும் நம்ம சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கேக்வாட் இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க. அந்த வாய்ப்பே இல்ல ப்ரோ நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா கைஸ் இது நான் சொல்லல. கைஸ் நேத்து மும்பைல பாத்தீங்கன்னா கேப்டன்ஸ் மீட்டப் நடந்திருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கேக்கோட அங்க இருந்து ஆங்கர் பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி சிஎஸ்கேக்கு யாருங்க ஓப்பனிங் பண்ண போற ஐபிஎல் 2026ல சஞ்சு ருத்துவா இல்ல ருத்து சஞ்சுவா அந்த மாதிரி எல்லாம் கேட்டதுக்கு கடைசியில அவர் என்ன சொன்னாருன்னா ருத்ராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் நாங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே ஓப்பனிங் பண்ண போறாங்கன்னு ருத்துவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை இப்ப ரிவீல் பண்ணிருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். ருத்ராஜ் கேக்கோட் ஓப்பனிங் பண்ணாதான் என்ன பொறுத்தவரை அவரோட பொசிஷன் அதுதான். சீசன் ஏன் ருத்து 1 down போனாருன்னு எனக்கு கன்ஃபியூஸாவே இருக்கு இன்னமும். அந்த ருத்ராஜ் கேக்கோட ஐபிஎல் ரெக்கார்டுமே ஓப்பனிங் தான் பெட்டரா பண்ணிருக்காரு. தவிர்த்து ரீசெண்டான பிராக்டிஸ் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா சஞ்சு ருத்துராஜ் கேக்வாட் ஓப்பனிங் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா போட்டோஸ்மே நம்ம பாத்திருப்போம். நியூஸஸ்மே வந்துச்சு ருத்துராஜ் சஞ்சு தான் அந்த மேட்ச்ல ஓப்பனிங் பண்ணாங்கன்னு. மேபி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ருத்து கிட்ட பேசியிருக்கலாம், நீங்க ஓப்பனிங் பண்ணுங்க, உங்களோட ரெக்கார்ட் ஓப்பனிங் நல்லா இருக்கு, உங்களோட ஓப்பனிங் சிஎஸ்கே ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். சோ ருத்துமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம். கைஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிசிஷன் அவரோட பேட்டிங்கும் அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் அது. அண்ட் அதனால கூட பாத்தீங்கன்னா ருத்ராஜ் நான் ஓப்பனிங் போலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அலாங் வித் பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சு சேட்டா வந்திருக்காரு இந்த ஒரு பக்கம். அவர் 2 பேருமே பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும். ஏன்னா ஆயுஷ் மாத்திரே ஓப்பனிங் விளையாண்டீங்கன்னா அவர் ஒரு அக்ரெசிவான பிளேயர் கைஸ். என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ரஞ்சுவும் அக்ரெசிவான பிளேயர், 2 பேருமே அடிக்க போய் விக்கெட் விழுந்துரும். சோ இது பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆங்கர் பண்ணணும், ஒருத்தர் அடிக்க போகணும். அது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சஞ்சு அடிக்க போவாரு, ருத்ராஜ் கேக்வாட் இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணி கொண்டு போவாரு. சிஎஸ்கேக்கு எப்பப்பெல்லாம் ஓப்பனிங் பேர் நல்லா பண்ணிருக்காங்களோ அப்பெல்லாம் சிஎஸ்கே சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கோம். அது லைக் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அசியா இருக்கட்டும், எய்டன் விஜயா இருக்கட்டும், 2018ல ராயுடு வாட்சன் அது ஒரு நல்ல காம்போவா இருந்துச்சு. சிஎஸ்கே சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க அந்த சீசன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்வே ருத்ராஜ் 2023, ருத்ராஜ் ஃபேஃப் 2021 சிஎஸ்கே ஓப்பனிங்ல எப்பெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்களோ அப்பெல்லாம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்கோம். சோ இந்த ஐபிஎல் 2026ல சிஎஸ்கேக்கு ஓப்பனிங்ல சஞ்சு சேட்டாவும் நம்ம ருத்தும் ஓப்பனிங் இறங்க போறாங்க. சோ இதே மாரி சீசன்ல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ள இருந்து சிஎஸ்கே அவங்களோட 6th டிராஃபியை தூக்குவாங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அப்ப இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம மேலும் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.